ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கோ அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். துலாம் ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். அப்படியே நம்மளோட துலாம் ராசிக்கார அன்பர்கள் தாயை போல அன்பானவங்க. இவங்க பொதுவாக துருதுருன்னு இருப்பாங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் கோபக்காரங்களாக கூட இருப்பாங்க. இவங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி பழகும்போதும் சரி, இவங்க பேசக்கூடிய நபர் பழகக்கூடிய நபர் படித்தவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் மனதார புரிஞ்சு பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் அன்போடு பழகுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பு நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? நாங்கள் எங்கம்மா நலமாக இருக்கோம், எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நலமாக இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு முழுசாக புரியுதுங்க. துலாம் ராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழல்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைஞ்சு போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி சந்தோஷமாக திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கையே அருமையான சந்தோஷமான வாழ்க்கையா மாறப்போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நீண்ட நாட்களாக உங்கள் மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாமே குறைய போகுது. வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை பிறக்க போகுதுங்க. குடும்பத்தில் சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் வரப்போகுது. தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க போகுதுங்க. பண வரவு மேம்பட போகுது. கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க. நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப்போகுது. மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது. வேலை வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது. தேவையில்லாத உறவுகள் தானா விலக போறாங்க. மன உறுதி அதிகரிக்க போகுது. உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுது. உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போறீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது. வாழ்க்கையில தெளிவு ஏற்பட போகுது. அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு உதவ போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அழகான மாற்றங்கள் வரப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கை அருமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்க போகுது. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. கோபமா பேசாம சொற்களை கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க. பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க. கடன் கொடுக்கல் வாங்கல்ல கவனத்தோட இருந்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாது.
பேசாதீங்க. உறவுகளில் தவறான புரிதல் வராமல் தெளிவாக பேசுங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க. தூக்கம் குறைவாக விடாதீங்க. பழைய பிரச்சனைகளை மீண்டும் கிளற வேண்டாம். ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம். சமூக ஊடகங்களில் தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது. உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம். நம்பிக்கை இல்லாதவர்களிடம் அதிக பழக வேண்டாம். கையெழுத்து ஒப்பந்தங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க. மனதை காயப்படுத்தும் நினைவுகளில் சிக்கி கொள்ளாதீங்க. பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்தரணுங்க. பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க. பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சுக்கோங்க. தேவையான இடங்களில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதாங்க நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கி கொள்ளாமல் இருக்க முடியும். சிம்ம ராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் மகரத்தில் 4 கிரகங்கள் சேர போகிறாங்க. செவ்வாய் உச்சம் பெற போகிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெறதுனால சொத்து, பூமி, வீடு, அரசு பதவிகள் போன்ற அருமையான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதன் சூரியன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தையும் சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளையும் ஏற்படுத்த போகுதுங்க. சிம்மராசிக்காரங்க ரொம்ப உங்களுக்கு நட்பாக பழகக்கூடியவங்களாக இனிமேல் இருப்பாங்க. சிம்மராசி நண்பர்களை பார்த்து பழக கற்றுக்கோங்க. பல கஷ்டங்களை நீங்கள் கடந்த காலகட்டங்களில் ராகுவால் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் அதையெல்லாம் இனிமேல் அனுபவிக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ராகு எல்லாவற்றின் மீதும் வெறுப்பை ஏற்படுத்துவதாக நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த கடின சூழல்கள் இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கை அருமையாக சந்தோஷமாக மாறப்போகுது. 4 மற்றும் 9ஆம் இடங்களுக்குடைய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க. அலுவலகத்தில் உங்களை டார்ச்சர் செஞ்சவங்க இனி உங்களை கண்டு பயந்தோடிடுவாங்க. உங்கள் வாழ்க்கையே நல்லது தாங்க நடக்க போகுது. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அதனால் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாம். விமர்சனங்களை எதிர்கொள்ளும் மனநிலை உங்களுக்கு ஏற்பட போகுது. சுக்கிர பகவான் மறைவதால் தொழிலில் பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கார், மீடியா, ஆடம்பர பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழில்களில் மனம் ஒருநிலைப்படாமல் போகலாம். வேலை செய்யாமல் லீவு போடலான்னு எண்ணம் அடிக்கடி வரலாம். அதனால் வேலை செய்ய வேண்டும் அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. 11க்குரிய புதனும் 3 மற்றும் 10க்குரிய சுக்கிரனும் 6ஆம் இடத்துல மறையறதுனால கம்பெனியை தாண்டி வேறு சிந்தனை இருக்கக்கூடாதுங்க. அதை எதற்கெடுத்தாலும் கம்பெனியின் அனுமதியை பெறணும். ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது. உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பர்சனல் லைஃபையும் வெளி உலகத்தில் பகிரக்கூடாதுங்க. 7ஆம் இடத்து ராகுவால் பழைய உறவுகள் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் சிம்மராசிக்காரங்க கவனமாக நீங்கள் சிம்மராசிக்கார நண்பர்கள்கிட்ட ரொம்ப இனி பழைய உறவுகள் சிம்மராசியாக இருந்தால் அவங்கக்கிட்ட கவனமாக இருந்துக்கணும். நட்பாக வராங்க சிம்மராசிக்காரங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாலியாக இருந்துக்கலாங்க. வேலையை விட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு எண்ணத்தை மட்டும் உங்கள் மனசில் கொண்டு வராதீங்க. கம்பெனியில் லீவு கொடுத்தா சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. லீவ் இல்லைன்னா வேலையில் கவனத்தை நீங்கள் செலுத்தணுங்க. ஓகேங்களா? லீவ் கொடுக்கல அப்படின்னா வேலையை காப்பாற்றி கொள்வது தாங்க ரொம்பவுமே முக்கியம். ஓகேங்களா? செவ்வாய் உச்சம் பெறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியில் போய் தாங்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தோல்வி கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது. உங்களை வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களை தேடி வர போகிறாங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனதார நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சா ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும், குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தினம்
தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிடும். அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மனசுல இருந்த வருத்தங்கள் மறைய போகுதுங்க. உங்களுடைய குழப்பங்கள் மறைய போகுது. பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. இடமாற்றம் நிலமாற்றம் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான அன்பான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களுக்கு அனுகூலமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு அடங்கி போக போறாங்க. கூட்டு தொழிலில் ஈடுபாடு உள்ளவங்க அதிக லாபம் பெற போறீங்க. அடுத்ததா நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகளால் சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுது. தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்தி வர்றது அவசியம். அதே மாதிரி தென்கிழக்கு திசை உங்களுக்கு அனுகூலத்தை தருங்க. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி சுமூகமாக நடக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மகிழ்ச்சியாக மாறப்போகுது. அடுத்ததாக நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இவங்கிட்ட இந்த சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. தாய் வழி உறவுகளுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படலாம். அதை கண்டெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாங்க. தைரியமாக தன்னம்பிக்கையாக வாழ்ந்துக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வருங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.